நீங்கள் நினச்ச அதே நியூஸ் தான். எஸ், ஸ்பேர் அவார்ட் வந்து நம்ம விகாக்கு தான் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். அவங்களுக்கான ஃபேன் பேஸ் எவ்ரி கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அன்பு தூக்கி கொடுத்துட்டீங்க பேர் அவார்டை உங்கள் அன்பால். எஸ், ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. டோட்டலாக இந்த டெலி அவார்ட்ஸ் ஃபுல்லாக, விஜய் டெலி அவார்ட்ஸோட ஃபுல்லாக எல்லா போர்ஷன்லேயும் பார்க்கும்போது இந்த பேர் அவார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்ப்போம். ஏன்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சீரியலை பொறுத்தவரைக்கும். அப்படி ஒரு விஷயத்த நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா சுவாமியோட பியூட்டிஃபுல்லான காவேரி அண்ட் விஜய் அண்ட் காவேரி, ஓகே, அந்த இடத்துல அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு எப்படி சொல்கிறதுனா ஏஐ மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. விஜய் பார்த்திங்கன்னா 2 லுக்கில், காவேரி வந்து 2 லுக்கில், ஹோம்லியாகவும் ஒரு மாடர்னாகவும். அதே மாதிரி 2 பேருமே இதோ இப்போ பார்க்குறீங்களா இந்த அப்டேட், இந்த ஒரு இது வந்து திரையில் போட்டு காட்டுறாங்க. ஸோ இது வந்து விகா ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டுங்க. நீங்கள் போட்ட கமெண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு அவார்டு, உங்களுக்கு கிடைச்ச அவார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏவி மாதிரி போட்டு அவங்களுக்கு அந்த ஃபேன் பேஸை பற்றிலாம் பேசி போடுறாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் இது, வந்து கூடுதலான விஷயம். நைட்டு ஒரு 11:30 ஆச்சு, அதனால் கத்தி பேச முடியல. இருந்தாலும் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கேன். உண்மையாகவே சொன்னால் நிறைய அவார்டு வந்தாலும் இல்லை, அந்த அவார்டு வந்தால் தான் நான் பேசுவேன் அப்படின்ட்டு இருந்தேன். ஐயனார் துணையில் சோழன் அவர்களுக்கு வந்து ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அவார்ட் கிடச்சிருக்கு. இது மாதிரி எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கு. மற்ற எல்லா விஷயங்களையும் மார்னிங் பார்த்துக்கலாம், ஓகேவா? இந்த ஒரு விஷயம் தான் பிரணவுக்கு கொஞ்சம் சரியாக இருக்குது. அதனால் நான் பையனை விட்டுட்டு இங்கே வந்து பேச முடியாது, ஒரு புரிதலுக்காக. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோன்.